வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். தேசபந்து தென்னக்கோனின் நியமனம் எனது அழுத்தம் காரணமாக காலம் தாழ்த்தப்படுவதாக கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் கூறப்பட்டது. ஆனால் நான் அவரை மறைத்து வைத்திருப்பதாக கூறுகின்றனர் என முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பு பிளவர் வீதியில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் அவர் இதனை தெரிவித்தார். இதற்கு முன்னரும் பிபி ஜெயத் சுதந்திர மற்றும் காமினி செனவிரத்ன போன்றோர் மறைந்திருப்பதாக கூறப்பட்டது. தற்போது தேசபந்து தென்னக்கோன் மறைந்திருப்பதாகவும் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் எனது அழுத்தம் காரணமாகவே தேசபந்து தென்னக்கோனின் நியமனம் காலம் தாழ்த்தப்படுவதாகவும் தற்போது நான் அவரை மறைத்து வைத்திருப்பதாகவும் கூறுகின்றனர். இவை அனைத்தும் கற்பனைகளால் கூறப்படும் கதைகளாகும். நீதிமன்ற தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபரை கண்டுபிடிக்க முடியாத நிலைமை காணப்படுகின்றதென்றால் இதுவே இன்றைய நிலவரமாகும் என்றார். மேலும் வேட்புமனு தொடர்பில் இதுவரை இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை. எனினும் கொழும்பு மாநகர சபையில் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவது தொடர்பில் அவதானம் செலுத்தியிருக்கின்றோம். பொது சின்னம் ஒன்றில் சகல எதிர்கட்சிகளும் இணைந்து ஒரு வேட்பாளரை முன்னிலைப்படுத்துவது குறித்து ஆராய்ந்து வருகின்றோம். அந்த சின்னம் யானையா அல்லது வேறு ஏதேனுமா என்பது எதிர்வரும் சில தினங்களுக்குள் தீர்மானிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு வழங்கப்பட்ட GSP பிளஸ் வரி சலுகைகளை மீளாய்வு செய்வதற்காக ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் குழு அடுத்த வாரம் இலங்கை வரவுள்ளது. வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் இந்த விடயத்தை வெளியிட்டார். சைப்ரஸில் உள்ள இலங்கை தூதரகம் மிக விரைவில் திறக்கப்படும் என்றும் இதற்கு தேவையான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் வெளிவிவகார அமைச்சர் மேலும் தெரிவித்தார். அத்துடன் ஏப்ரல் மாதத்தின் முதல் வாரமளவில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாகவும் இரு நாடுகளுக்கும் இடையே பல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் பல நாடுகளோடு இருதரப்பு உடன்படிக்கைகளை கைச்சாத்திட்டு வருகின்றோம் என்றும் நாங்கள் முகம் கொடுத்திருக்கின்ற இந்த பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீள வேண்டுமாக இருந்தால் எமக்கு வெளிநாட்டு நிதி தேவைப்படுகின்றது. இதனால் நமது வெளிநாட்டு கையிருப்பை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். அப்படி கையிருப்பை குறுகிய காலத்தில் அதிகரித்துக் கொள்வதற்கு ஏற்ற ஒரு துறைதான் சுற்றுலாத்துறை. இவற்றை இலக்காக கொண்டுதான் வெளிநாட்டு அமைச்சுடன் இணைந்ததாக நாங்கள் புதிய அமைச்சு என்ற வகையில் இந்த அமைப்பை ஸ்தாபித்திருக்கின்றோம் எனவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது சாலின் அலீம் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து விலகியுள்ளதாக சபாநாயகர் நாடாளுமன்றத்திற்கு இன்றைய தினம் அறிவித்துள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் பேசிய நலீம் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஏறாவூர் நகர சபைக்கு போட்டியிடுவதற்காக தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து விலகுவதாகவும் தெரிவித்துள்ளார். கடந்த வருடம் டிசம்பர் 3ஆம் தேதி சபாநாயகர் முன்னிலையில் முகமது சாலின் அலீம் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றார். இதற்கு முன்னர் ஏறாவூர் நகர சபை தலைவராகவும் பணியாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தற்போது அதிகரித்துள்ள கொலை கலாச்சாரம் காரணமாக மக்களின் பாதுகாப்பினை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயம் தொடர்பில் குறிப்பிட்டுள்ளார். அக்மீபென பூச படுகொலை, தெல்தென மீக கீழ கொலை சம்பவம், அங்குனு கொலேச வெளிவேறிய துப்பாக்கிச் சூட்டு சம்பவம், மூதூர் இரட்டை கொலை சம்பவம் மற்றும் நேற்று இடம்பெற்ற அம்பலாங்கொடை படுகொலை என்று இடம்பெற்ற கொழும்பு கிராண்ட் பாஸ் இரட்டை கொலை என பல்வேறு குற்றச் செயல்கள் பதிவாக உண்மையில் பொதுமக்கள் பாதுகாப்பு குறித்து பாரியதொரு பிரச்சனை காணப்படுகின்றது. இந்த பாதுகாப்பு பிரச்சனை எமது நாட்டு மக்கள் மீது பெரும் தாக்கத்தை செலுத்துகின்றது. அத்துடன் இச்சம்பவங்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுற்றுலாத்துறை மீதும் தாக்கத்தை செலுத்துகின்றது. எனவே நாட்டில் தற்போது அதிகரித்துள்ள கொலை கலாச்சாரத்தை இல்லாது செய்வதற்கு சட்டம் ஒழுங்குமுறையூடாக நிச்சயமாக மேற்கொள்ளப்பட வேண்டும். அதேவேளை முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் மற்றும் நீதிமன்ற கொலை பிரதான சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி உள்ளிட்டவர்கள் இன்னும் கண்டுபிடிக்க படவில்லை. இந்த நிலையில் நாளுக்கு நாள் இடம்பெறுகின்ற இந்த மிலேச்சத்தனமான சம்பவங்கள் கொலை கலாச்சாரங்கள் என்பனவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாதா? தீர்வுகள் இல்லையா? இவற்றுக்கு மத்தியில் நமது மக்கள் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளார்கள். எனவே ஜனாதிபதி இது குறித்து கவனம் செலுத்தி தெளிவான தீர்வை வழங்கவும் அதனை நாட்டிற்கு முன்வைக்கவும் வேண்டும் என தெரிவித்துள்ளார். வரவு செலவு திட்டத்தில் அதிகரிக்கப்பட்ட சம்பள உயர்வுகளை ஏப்ரல் முதல் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ் சிங்கள புத்தாண்டை கொண்டாடும் வகையில் மாத சம்பளம் வழங்குவதற்கான வழக்கமான திகதிக்கு முன்னதாக ஏப்ரல் 10ஆம் திகதி அவற்றை வழங்கவும் அரசாங்கம் தயாராகி வருகின்றது எனவும் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் எதிர்வரும் 21ஆம் திகதி நிறைவேற்றப்பட்ட பின்னர் ஒரு வார கால பகுதியில் அதிகரிக்கப்பட்ட சம்பளம் மற்றும் ஊக்கத்தொகைகள் தொடர்பான சுற்று அறிக்கையை வெளியிட
அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. மேலும் அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச மாதாந்த அடிப்படை சம்பளத்தை 24,250 ரூபாயிலிருந்து 40,000 ரூபாவாக 15,750 ரூபாயால் அதிகரிக்கவும், தற்காலிக இடைக்கால கொடுப்பனவு மற்றும் சிறப்பு கொடுப்பனவுகளை அடிப்படை சம்பளத்தில் இணைக்கவும் வரவு செலவு திட்டத்தில் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. தேசிய அபிவிருத்தியில் பெண்கள் வகிக்கும் முக்கிய பங்கை உணர்ந்து பொருளாதாரத்தில் பெண்கள் முழுமையாக பங்கேற்பதை கட்டுப்படுத்தும் தடைகளை உடைப்பதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இதனை தெரிவித்த அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையின் பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சியில் பெண்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். அவர்களின் மகத்தான பங்களிப்பு இருந்த போதிலும் கட்டமைப்பு தடைகள் பொருளாதாரத்தில் அவர்களின் முழு பங்களிப்பையும் மட்டுப்படுத்தியுள்ளன. பெண்கள் வணிக தலைவர்கள், தொழில் முனைவோர் மற்றும் ஏற்றுமதியாளர்களாக முன்னேறக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை உருவாக்குவதன் மூலம் இந்த தடைகளை உடைக்க எமது அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது. பெண் தொழில் முனைவோருக்கு உகந்த சூழலை உருவாக்குவதன் மூலமும், குழந்தை பராமரிப்பு, முதியோர் பராமரிப்பு மற்றும் பெண்களின் பொருளாதார பங்களிப்பை கட்டுப்படுத்தும் மாற்றுத்திறனாளி சேவைகள் போன்ற துறைகளை வலுப்படுத்துவதன் மூலமும் பெண்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார். பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை நாளை முதல் நாடாளுமன்றின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பொதுமக்கள் பார்வையிட முடியும் என சபாநாயகர் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க கருத்துரைத்த பின்னரே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க நேற்று நாடாளுமன்றில் சமர்ப்பித்திருந்தார். இந்த அறிக்கை சட்டமா அதிபருக்கு அனுப்பப்படும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அல் சீராவுக்கு வழங்கிய நேர்காணலின் போது பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கை நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்படவில்லை என அறிவித்திருந்தார். 1980 ஆண்டின் பிற்பகுதியில் ஐக்கிய தேசிய கட்சி மீது நீதிக்கு புறம்பான கொலைகள், சித்திரவதைகள் மற்றும் சட்டவிரோத தடுப்பு காவல்கள் போன்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. 1994 ஆண்டு ஆட்சிக்கு வந்த சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அரசாங்கம் பட்டலந்த சித்திரவதை கூடத்தை விசாரிக்க ஒரு முழுமையான ஜனாதிபதி ஆணைக்குழுவை நியமித்தார். அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ரணில் விக்ரமசிங்கவும் ஆணைக்குழுவின் முன் சாட்சியம் அளித்தார். ஆதாரங்களை ஆராய்ந்த பின்னர் அதனுடன் தொடர்புடைய அறிக்கை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவிடம் 1998 ஆண்டு மே மாதம் 5ஆம் தேதி வழங்கப்பட்ட போதிலும் அப்போதைய அரசாங்கம் அந்த அறிக்கை தொடர்பாக எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருந்தார். இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.